வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. காவிரியில் வருகின்ற உபரி நீர் கடலில் கலந்து வீணாகாமல் தடுக்க மேட்டூர் அணையை விரைவாக திறக்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் MLA அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிப்பு. ஏற்கனவே ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் RS தனபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள், மாநகர பொறுப்பாளர்கள், மாநகர அணி பொறுப்பாளர்கள், மாநகர மகளிர் அணி நிர்வாகிகள், தீரன் தொழிற்சங்க நிர்வாகிகள், பகுதி பொறுப்பாளர்கள், வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் கொங்கு சொந்தங்கள் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் விக்டோரியா ஹாலில் துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 18வது மாமன்ற உறுப்பினரும் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார். சென்னை கிண்டி நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்த தலைமை பொறியாளர்கள் அலுவலக வளாகத்தில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தலைமை பொறியாளர் கோ சத்யபிரகாஷ் அவர்களை KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் சந்தித்து கொங்கு மண்டலத்தில் சாலை வசதிகளை மேம்படுத்துவது சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய ஒன்றிய அமைச்சர், மத்திய பிரதமர் அலுவலகம், பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்வு மற்றும் ஓய்வூதியம், அணுசக்தி, விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து துறை ரீதியான கோரிக்கை மனுவை வழங்கினார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று தொடங்குகிறது. ஒலிம்பிக் போட்டிகளில் 206 நாடுகளை சேர்ந்த 10,700 வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆண்டு ஒலிம்பிக் தொடரில் மொத்தம் 32 விளையாட்டுகளில் 329 போட்டிகள் நடைபெறவுள்ளன. கார்கில் போரில் தியாகம் செய்த ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் நான் தலை வணங்குகிறேன். கார்கில் தியாகிகளின் வீரத்தால் நாட்டில் அனைத்து மக்களும் உத்வேகம் பெறுவார்கள் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியில் வட்டியில்லா கடன் பெறும் விவசாயிகளை இயற்கை உரம் வாங்கும்படி நிர்பந்திக்க கூடாது என கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஜோதிபாசு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. ஐபோன்களை தொடர்ந்து ஐபேடுகளை தமிழ்நாட்டில் தயாரிக்க பாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என தகவல். இதுகுறித்து தமிழ்நாடு அரசுடன் ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக பாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகள் தகவல். தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கிறது. அதே வேளையில் காசாவில் மக்கள் சந்திக்கும் துயரத்தை பற்றிய எனது அக்கறையை நெதன்யாகுவிடம் மிக தெளிவாக முன்வைத்தேன். இந்த விஷயத்தில் நான் அமைதியாக இருக்க போவதில்லை. இந்த விவகாரத்தில் உணர்ச்சியற்றவர்களாக மாற முடியாது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமலா ஹாரிஸ் பேச்சு. ஜப்பானில் பிறப்பு விகிதம் குறைவாக உள்ளதால் தொடர்ந்து 15வது ஆண்டாக மக்கள் தொகை சரிவு. நாட்டின் மக்கள் தொகை 12.50 கோடியாக உள்ளதாக அரசு அறிவிப்பு. திருநர் சமூகத்தினர்களுக்கு பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் உள்ளிட்ட பொது இடங்களில் கழிப்பிட வசதி அமைப்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செல்வது என்பது அந்தந்த நாடுகளின் சுதந்திரம் என அமெரிக்காவிற்கு இந்தியா பதில். நோட்டோ அமைப்பின் கூட்டம் நடந்தபோது பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்ததை அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் விமர்சித்ததற்கு எதிர்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் மகளிர் ஒற்றையர் வில்வித்தை பிரிவின் ரேங்கிங் சுற்றில் 666 புள்ளிகளுடன் 11வது இடத்தை பிடித்துள்ளார் அங்கிதா பகத்.
சக இந்திய வீராங்கனைகளான பஜன் கவுர் 659 புள்ளிகளுடன் 22வது இடத்தையும், தீபிகா குமாரி 658 புள்ளிகளுடன் 23வது இடத்தையும் பிடித்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் வாரியம் எனக்கு போதுமான வாய்ப்புகளை அளிக்கிறது. காயம் காரணமாக சில போட்டிகளில் பங்கேற்க முடியவில்லை. கிரிக்கெட் வாரியம் வீரர்களிடம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் பார்ப்பதில்லை. கிரிக்கெட் வாரியத்தின் ஒத்துழைப்பால் தான் இந்திய கிரிக்கெட் வீரராக உருவாகி இருக்கிறேன் என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.